வணக்கம். நான் கஜர்தன் நாகரட்னம், லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச். இதுதான் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வர்றதா இருந்தால், இந்த சேனலோட நோக்கம் ஒன்று தான். ஈர்ப்பு விதி சார்ந்து நீங்கள் சரியான தகவல்களை பெற்றுக்கொள்கிறதுக்கும், ஈர்ப்பு விதியை எப்படி பயன்படுத்தணும் என்றதை நீங்கள் அறிஞ்சு கொள்கிறதுக்கும், ஈர்ப்பு விதியை நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் சில புத்தகங்களை பார்த்தும் சில நபர்கள் சொல்கிறத கேட்டும் தவறான சில விடயங்களை அங்கே பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை. எதெல்லாம் ஈர்ப்பு விதியில் சரியாக செஞ்சால் எப்படி இது இயங்கும் என்ற தெளிவை உங்களுக்கு சொல்கிறதுக்காகவே தான் இந்த சேனல் உருவாக்கப்பட்டிருக்கு. மறக்காமல் பிஎம்எக்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஈர்ப்பு குறித்த சிறந்த தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்காக. இன்றைக்கி வீடியோவில் நான் எந்த டாப்பிக்கும் எடுத்துகிட்டு வரல. எங்கிட்ட ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ முதலாவது கேள்விக்கு போயிடலாம். முதலாவது எங்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, மறுஜென்மம் என்பது உண்மையா சார்? அப்படி என்றால் எத்தனை பிறப்புகள் எங்களுக்கு உண்டு? எனது போன ஜென்மத்தில் என்னவாக இருந்தேன் என்று பார்க்க முடியுமா? ஸோ இதுதான் முதலாவது கேள்வி. ஸோ உண்மையிலேயே மறுஜென்மம் எனக்கு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்குமே மறுஜென்மங்கள் இருக்குது. அப்படி என்ன எங்களுக்கு எத்தனை பிறப்பு இருக்குன்னு அவங்க கேட்டிருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த மறுபிறப்புன்னு சொல்லும்போதே ஒரு காமன் டோக்கன் இருக்குது. எங்களுக்கு 7 பிறப்புகள் இருக்குது அப்படின்ற டோக்கன் இருக்குது. ஸோ அதுக்காக அப்படி கேட்டிருக்கலாம். உண்மையிலேயே எங்களுக்கு வெறுமனே 7 பிறப்புகள் இல்லை. ஒரு விஷயம் சொன்னால் உங்களால் சில சமயம் அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்கிறதே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கிட்டத்தட்ட லட்சம் தடவைகள் பிறக்கிறீங்க, கோடி தடவைகள் நீங்கள் பிறக்கிறீங்க. பிறப்புன்றது 2 தடவை இல்லை 3 தடவை நடக்கிறது இல்லை. காலகாலமாக நீங்கள் ஒரு நோக்கத்தாக எகெயின் அண்ட் எகெயின் பிறந்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதுதான் அடிப்படையான உண்மை. இப்போ உங்களுக்கு மறுஜென்மம் ஒன்றது இருக்குது. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே. இப்போ கோடி தடவைகள் பிறந்து மாண்டுட்டு இருக்கீங்க. உங்களோட லைஃபோட ஒரு பர்பஸை நீங்கள் அடையாத காரணத்துக்காக. அப்போ உங்களுக்கு மறுபடியும் ஜென்மங்கள் இருக்குது. எனது போன ஜென்மத்தில் என்னவாக இருந்தேன் என்று தெரிந்து கொள்ள முடியுமா? இப்போ இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான். இப்போ என்னென்னா, என்னோடய கடந்த ஜென்மங்களில் இருந்த விஷயங்களை ஒருவேளை நான் நிறைய ஜென்மங்கள் எடுத்துக்கொள்கிறேன், நான் மறுபடியும் பிறக்கிறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மத்தில் என்ன செஞ்சேன், இல்லை அதுக்கு முதல் ஜென்மத்தில் என்ன செஞ்சேன், இப்படி என்னோடய பழைய ஜென்மங்களை பார்க்க முடியுமான்னு கேட்டால் நான் அதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லுவேன். பட் அது உங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்கிறேன். அதுக்கான காரணம் ஏனுன்றது சொல்கிறேன். உங்களோட கைகளுக்கு மேல் பகுதியில் உங்களுக்கு தொடும்போது இது உங்களுக்கு உணர முடியுது. இதில் ஒரு எறும்பு ஓடினாலோ, இல்லை ஒரு பூச்சி உங்களோட கையில் உட்கார்ந்தாலோ, இல்லை நுழம்பு உட்கார்ந்தாலோ உங்களால் அதை சென்ஸ் பண்ணிக்கொள்ள முடியுது, உங்களுக்கு அதை உணர முடியுது. ஆனால் இந்த கைக்குள்ளே இந்த உடம்பு முழுவதுமே ரத்தம் ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் உங்களால் அதை உணர முடியாது. ஏன்னா அதை நீங்கள் உணர முடிஞ்சதாக இருந்தால், இந்த ரத்தம் ஓடுறது உங்களுக்கு தெரிஞ்சதாக இருந்தால், உங்களால் நிம்மதியாக ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. ஏன் அது உள்ளுக்குள்ளே ஓடுறது ரத்தம் உங்களுக்கு சென்ஸ் பண்ணிக்கொள்ள முடியும். எப்போவுமே உங்களுக்கு ரொம்ப வியர்டாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வெளி தோலில் மட்டும் ஏதாவது டச் ஆனால் அதை ஃபீல் பண்ணுறதுக்கான சென்ஸ் மட்டும் உங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கு. அதே காரணத்துக்காகத்தான் உங்களுக்கு மறுபடியும் ஜென்மங்கள் இருந்தாலும் அந்த ஞாபகங்கள் எதுவும் இல்லாமல் தான் நீங்கள் வர்றீங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்றைக்கி நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இன்றைக்கி வாழ்க்கை வரைவிருக்கிற ஞாபகங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் இந்த வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்றீங்க. ஒருவேளை உங்களுக்கு மறு ஜென்மங்கள் தெரிஞ்சால் எத்தனை தடவை நான் பார்த்த விஷயங்களுமா இதுவும் தான் ஒன்றுன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ மறு ஜென்மங்களை நான் தெரிஞ்சுக்கொள்ள வேணுமா, அதுக்கு என்ன செய்யவான்னு கேட்டால் அது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவேன். இப்போ எப்படி எங்களோட உடம்புக்குள்ளே ஒரு ரத்தத்தோட தன்மை எங்களுக்கு தெரிய தேவையில்லையோ, அது ஓடுதா இல்லையா, அதோட வேலை நடக்குது, பட் எங்களுக்கு தெரிய தேவையில்லையோ, அதுபோல தான் இந்த மறுஜென்மங்கள். இப்போ இன்றைக்கே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று செஞ்சன்றதுக்கே உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. சில விஷயங்கள் நினச்சி வருஷக்கணக்கில் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஜென்மத்தில் நடக்கிற சில விஷயங்களுக்கே உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க முடியாமல், இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ள முடியாமல் இருக்கீங்களே. இதே கடந்த ஜென்ம ஞாபகங்கள் வந்தால் நீங்கள் பழி வாங்குறதுக்கோ, இல்லை அதுக்கான ஒரு விஷயங்களை செய்கிறதுக்கோ நீங்கள் போயிடுவீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும். இந்த குடும்பத்தை விட்டு போன ஜென்மத்தோட குடும்பத்துக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் மறு ஜென்மம் ஒன்று உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதை பற்றி, இல்லை போன ஜென்மங்கள் நடந்த விஷயங்களை பற்றியோ, இல்லை இனி வரப்போகிற ஜென்மங்களை பற்றியோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற இந்த லைஃப் தான் உங்களுக்கு இருக்க கிஃப்ட். இன்றைக்கி இருக்கிற இந்த டைம் தான் உங்களுக்கு இருக்க கிஃப்ட். அப்போ இதை கொண்டாடுங்க. நீங்கள் கடந்த காலத்தை பற்றியோ, இதில் எதிர்காலத்தை பற்றியோ, கடந்த ஜென்மத்தை பற்றியோ, இல்லை வர்ற எதிர்கால ஜென்மத்தை பற்றியோ நீங்கள் கவலைப்படுறதுக்கோ இல்லை வருத்தப்படுறதுக்கோ எந்த அவசியமே கிடையாது. இப்போ எங்கிட்ட கேட்கப்பட்ட 2வது கேள்வி என்னென்னா, குண்டலினி சக்கரத்தில் எந்த சக்கரத்தை சரி செய்தால் எனது பணப்பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும்? ஸோ அவங்க கேட்டிருக்காங்க என்னென்னா, குண்டலினி சக்கரங்கள் இருக்குது தானே, 7 சக்கரம். ஸோ அதில் எந்த சக்கரத்தை நான் சரி செய்யணும் என்னோட மணி இஷ்யூஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு. இப்போ என்னங்க பிரச்சனைன்னா,
எடுத்த உடனே எல்லாருமே அதாவது எங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்குன்னு சொல்லும்போது எடுத்த உடனே குண்டலினிக்கே போயிடுறீங்க. அது மட்டும் இல்லை எங்களுக்குள்ள இருக்க பவர். எங்களுக்குள்ள ஏகப்பட்ட சக்திகள் இங்கே இருக்குது. எங்களோட எண்ணங்கள் சார்ந்த சக்திகளாக இருக்கலாம், இல்லை ஆகர்ஷன் சக்தியாக இருக்கலாம். அப்படி எங்களுக்குள்ள எங்களோட வாயு சம்பந்தமான சக்திகள் இருக்கலாம், பிராணம் சார்ந்த சக்திகளாக இருக்கலாம். இவை எல்லாமே எங்களோட சார்ந்துதான் இருக்குது. அப்போ குண்டலின்ற வேர்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப பாப்புலராக தெரிஞ்சபடியால் அது சம்பந்தமாக என்ன பிரச்சனையை தீர்த்து கொள்றதுக்காக எந்த சக்கரத்தை சரி செய்ய முடியுன்ற கொஷின் உங்களுக்கு வருது. உங்க என்ன பிரச்சனைனா, சில இடங்களில் சொல்லிக் கொடுக்கும்போதும் ஹார்ட் சக்கரான்னா அந்த சக்கரா வச்சுட்டு நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளை சரி பண்ணிக்கொள்ளலாம், மூலாதாரத்தை வச்சு உங்களோட பொருளாதார பிரச்சனை சரி பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லப்படுது. இந்த சக்கரங்கள் வந்து அதுக்கான ஒர்க்குங்க. சக்கரங்கள் உண்மையிலேயே உங்களோட லைஃப் சார்ந்து ஒருபோதும் இயங்கிறது கிடையாது. இந்த குண்டலின்ற வேர்டு, ஒரு குண்டலினோட சக்கரங்கள் வந்து ஒரு நாள் உங்களோட வாழ்க்கை சார்ந்து இயங்கிறது கிடையாது. வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். உண்மையில் அங்கே சக்கரம்னு எதுவுமே கிடையாது. குண்டலினியோடு பார்க்கும்போது அது வெறும் கற்பனையில் நம்ம உருவாக்கி கொள்கிற விஷயங்களே தவிர உண்மையில் இந்த பொடி எந்த சக்கரமும் சார்ந்து கிடையாது. இப்போ முள்ளந்தண்டில் எங்களோட நரம்பு தான், அங்கே நரம்போட கோர்கள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த நரம்போட வேலைகளும் இந்த சக்கரத்தோட வேலைகளும் ஒன்றா தான் இருக்கும். அதுதான் குண்டலினியோட அடிப்படைகள். எங்களோட நரம்பு மண்டலம் தான் எங்களோட மூலாதாரமாக இருக்குது. அது எப்படி எங்களோட இந்த பொடியை இயக்குதுன்றதும் அது சார்ந்து அதுக்கு இருக்கிற பவரும் தான் நான் குண்டலினி என்று சொல்கிறோம். ஸோ இந்த குண்டலினி சக்கரத்தில் ஒரு பர்டிகுலர் சக்கரத்தை நான் சரி பண்ணுறது மூலமாகவோ இல்லை ஒரு சக்கரத்தை ஒத்து பார்க்குறது மூலமாகவோ எங்களை அதுக்கு வந்து சக்தி கொடுக்கவோ இல்லை அதை ஆக்டிவேட் பண்ணவோ முடியாது. குண்டலின்ற அந்த வேலை பர்க் ஆக போகிறது கிடையாது. பணம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் சரி பண்ணணும்னா அது உங்களோட ஆகர்ஷ சக்தி தான் நீங்கள் கை வைக்கணுமே தவிர இந்த குண்டலினி பக்கமே நீங்கள் போக தேவையில்லை. ஸோ உங்களோட 7 சக்கரங்களும் வந்து ஒருபோதும் உங்கள் லைஃப் சார்ந்து எந்த வகையிலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. உங்கள் லைஃப்பை கடந்து இதெல்லாம் வேணாமல் வந்ததுக்கப்புறம் அந்த சக்கரம் உங்களை ஹெல்ப் பண்ணலாமே தவிர உங்கள் லைஃப் சார்ந்து ஒருபோதும் குண்டலினி சக்கரங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறது எண்ணங்கள் கொண்டுள்ள சக்தி ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஆகர்ஷ சக்தி. நீங்கள் எதுவாக இருக்கிறீங்களோ அந்த ஆகர்ஷ சக்தியால் உங்களை பணப்பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வர முடியும். இப்போ நான் 3வது கேள்விக்காரன். 3வது கேள்வி என்னென்னா, இத்தனை விடயங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர்கள், உங்கள் குரு யார், நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? ஸோ இது 3வது கேள்வி. என்ன சார்ந்து கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு குருன்னு யாரும் இல்லை. நான் யார் சார்ந்தும் இந்த விடயங்களை வந்து கற்றுக்கொள்ளலை. ஒரு நிறுவனம் சார்ந்தோ இல்லை ஒரு புத்தகம் சார்ந்தோ இந்த விஷயங்களை வந்து நான் கற்றுக்கொள்ளவே இல்லை. நான் யாரையாவது பின்பற்றுறான்னு கேட்டால் நான் யாரையும் பின்பற்றவும் இல்லை. பட் இது உண்மை என்னென்னா, என்னோடய அனுபவங்களும் இதை கொண்டு வரல. என்னோடய அனுபவங்களில் இந்த ஆகர்ஷ நியதியை பயன்படுத்தி நான் மேலே வந்திருக்கேன். நான் சில விஷயங்களை சரி பண்ணியிருக்கேன் என்னோடய லைஃப்பில். பட் அந்த அனுபவங்களை தான் அவங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்குறேன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து எப்படி எனக்கு தெரிய வருதுன்னு கேட்டால், சில சமயங்களில் எல்லாருமே யாரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில விஷயங்கள் அதோட இயல்பில் அதோட இயற்கையோட தாக்கத்திலேயே எங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கும். அப்படி இருந்து நடந்த விடயமாக தான் இதை நான் பார்க்கணும் தவிர எந்த புத்தகங்கள் இருந்துமோ இல்லை ஒரு குரு வந்து எனக்கு இதை சொல்லி கொடுத்தோ நான் இந்த விஷயங்களை எடுத்துக்கொள்ளலை. அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மூலமாக நடந்துச்சு. ஸோ எனக்கு கிடைச்ச இந்த 3 கேள்விக்குமே சரியான வகையில் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கீழே கமெண்டில் அந்த கேள்விகளை தெரியப்படுத்துங்க. நீங்கள் இந்த சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ஊரோட பேரை போட்டு இங்கேருந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னு எனக்கு கீழே மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்டில். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.